அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன செஷன் அப்படின்னா, நோயற்ற வாழ்வு. நம்ம எல்லாருமே நோய் இல்லாம வாழணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் ஓடிட்டே இருப்போம். நோய் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம சுணங்கி போயிடுவோம். ஸோ அந்த சுணக்கம் இல்லாம எப்போதும் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்தாலே நம்மளுக்கு நோய் அப்படிங்கிறது வராது. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அ ரத்த கொதிப்பு, மன அழுத்தம், அப்புறம் இருதய நோய்கள், அப்புறம் புற்றுநோய்கள், அது மட்டும் இல்லாம இறப்புகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால அதாவது ஆயுட்காலம் வெகு விரைவாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வாழ்க்கை முறை தான். இந்த வாழ்க்கை முறை எப்படி வச்சுக்கணும்? நம்ம நோய் இல்லாம வாழணும். அதற்கான வழிகள் என்னெல்லாம் பின்பற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். இதற்காக நான் ஒரு படங்கள் தயாரிச்சிருக்கிறதே உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக தான். மேடம் மூவ் பண்ணலாங்க. மேடம் அது உங்களுக்கு ஸ்லைடு தெரியுதா? ஜூம் பண்ணிக்கிறீங்களா? இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எத்தனை செல்வம் இருந்தாலும், என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், நம்ம நோய் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நோய் இல்லாம இருந்தா தான் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை தான் முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அடுத்தது. இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி நினைச்சுப்பாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒருத்தங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்கி எந்திரிச்சாலே அதுவே அவங்க எதையோ சாதிச்ச மாதிரி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இனியொருத்தவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, அலாரம் வைக்காம எந்திரிச்சாலே அது ஒரு பெரிய இதா நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருங்களுடைய வாழ்க்கையிலயுமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். இதுல நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த யோகா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இப்போ யோகாவுக்கும் ஜிம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகா நீங்க உணர்ந்து செய்வீங்க. ஜிம் அந்த மசில் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக நீங்க அதுல போவீங்க. இதுதான் நம்ம ஒரு நிமிடத்தை எப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்காக இப்ப யோகா அப்படின்னு நீங்க இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம், சின்ன எளிய வித்தியாசம் என்னன்னா, யோகானா நீங்களே பண்ணிக்கலாம். ஜிம்னா அதுக்கு போயிட்டு மணி கொடுத்து நீங்க ஒரு உங்களோட பாடி அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஆனா யோகால ஈஸியா உங்களோட உடலை வளைச்சிக்கலாம். என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம ஈஸியா பண்றது அப்படின்னா யோகா தான். இது எளிமையான ஒன்று. இதை நம்ம பின்பற்றலாம். அதற்கப்புறம் நம்ம நம்மனால இப்போ எந்திரிச்சதே ஒரு உழைக்க முடியுது, நம்மளோட ஒர்க்கை நம்ம செஞ்சுக்க முடியுது அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இந்த ஸ்லைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற நிகழ்கால அனுபவத்தை நீங்க ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒன்று. இப்போ இருக்கிறது நேத்து முடிஞ்சதை பத்தி நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தது, இப்ப நீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அந்த வழியில போய்க்கணும். நம்ம அவங்க இப்படி இருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் முடியாது. ஒருத்தங்களுக்கு பொருளாதாரம் வேற மாதிரி இருக்கும், இனியொருத்தங்களுக்கு பொருளாதாரம் வேற மாதிரி இருக்கும். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று. இந்த அந்த ஸ்லைட்ல சொன்னதே தான், அந்த நீங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் இதோட நார்ம்ஸ். ஸோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம சும்மா இருந்தா கூட அதுவே ஒரு சுகமா நினைப்பாங்க. அதற்கப்புறம் தூக்கம். தூக்கம் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம்.
4 மணி நேரம் தான் நிறைய பேர் தூங்கியிருப்பாங்க. சாதிச்சவங்க எல்லாம், நிறைய சாதிச்சவங்கலாம். ஒரு சிலர்லாம் 6 மணி நேரம் அந்த மாதிரி நிறைய ஆளுமைகளை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 6 to 7 hours ஸ்லீப் ரொம்ப வந்து அவசியம். அது கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வந்து பின்பற்றணும். நம்ம ஒரு தூக்கம் அப்படிங்கிறத பத்தி நிறைய புத்தகங்களே எழுதியிருக்காங்க. தூக்கத்தினால என்ன நம்மளுக்கு பின்விளைவுகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு தூக்கம் கிடைக்கலைன்னா நீங்க காலையில எந்திரிச்சு அந்த உடல் வந்து சுறுசுறுப்பா இருக்குமா அப்படின்னா கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட தூக்கத்தினால மட்டும்தான் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். அந்த டேவை ஆக்டிவா இருக்கிறதுக்காகட்டும், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஃப்ரீயா நீங்க இது பண்றதாகட்டும், உங்களோட ஹார்மோன்ஸ் ஆக்டிவ் ஆகுறதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஸ்லீப்னால தான். ஸோ அதனால நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது ஒருத்தருக்குமே தேவை. அந்த தூக்கம் இருந்தா மட்டும்தான் உங்களோட எதிர்ப்பு சக்தி, உங்களோட பாடியே வந்து அந்த தூக்கத்தை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டடத்துக்கு எப்படி ஒரு பேஸ் முக்கியமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாப்பாடெல்லாம் சொல்லாம தூக்கத்தை சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு முக்கியமான ஒன்று தூக்கம். நெக்ஸ்ட், இப்போ நம்மளோட இந்த வீல் ஆஃப் லைஃப் பேலன்ஸ் இதுல நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை முறையில என்னென்ன இதுக்கெல்லாம் நீங்க நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் சார்ந்துதான் இருக்கிறோம். இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துட்டீங்க, ஃபேமிலி சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது எந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஹார்மோன் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஹெல்த் ஒரு நிமிஷம் மேடம். உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்க ஒரு ஒரு நாளைக்கு 20 நிமிடமாவது நடக்கிறீங்களா? அதற்கான ஒர்க் அவுட் என்ன பண்ணிருக்கீங்க? அட்லீஸ்ட் விளையாடுறது, உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்கீங்க? உங்களுடைய 24 மணி நேரத்தை நீங்க எந்த மாதிரி ஒதுக்கி உங்களோட லைஃப் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலிஜியன் இந்த சென்ஸ் என்னன்னா ஆன்மீகம். நம்ம வந்து நம்மளுடைய இறை சிந்தனையோட இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோவிலவே வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது நம்மளுக்கு இருக்கிற ஒரு உணர்வு வந்து எப்படி இருக்கும்னா அதை உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். அதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்ம வந்து இருக்கிறதுல இருந்து கொஞ்சமாவது முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கணும். அப்ப நம்மளுக்குள்ள வந்து ஒரு நேர்மறையான எண்ணம் வந்து வரும். அது மூலியமா நம்மளோட வேலைகளை இன்னும் சிறப்பா செய்ய முடியும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து சொசைட்டிக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிச்சு எல்லாமே பண்ணி என்ன எவ்வளவு விஷயங்கள் படிச்சிருந்தாலும் அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோமா அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட், இப்போ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்போம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது ஒரு 6 எழுத்து வார்த்தையா இருந்தாலும் அதை நம்ம சொல்லும் போது ஆகிற ஸ்ட்ரெஸ் தான் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். நீ வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமா போ, நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற அந்த மாதிரி உள்ள தள்ளிட்டே இருக்கும். நீ கவலையா இரு அப்படிங்கிற மாதிரி அதை நம்மளே நம்மளுக்குள்ள புகுத்திக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் எப்போதுமே அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க 1 கொடுத்தீங்கன்னா 2 கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து இயற்கையோட விதியே. நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை விட அதிகமா தான் நம்மளுக்கு வந்து சேரும். அது மாதிரி நம்மளுடைய அன்பை வந்து கொடுக்கணும் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது இது எது சம்பந்தமா வேணாலும் இருக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒருத்தங்க என்னால வந்துட்டு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து எத்தனையோ கஷ்டம் இருக்கு எனக்கும் தான். ஆனா நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுவே அவங்களோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம், அவங்களோட வாழ்க்கைக்கான ஒரு ஊக்குவிப்பாளரா இருக்கிறோம். இதுதான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும். நம்மனால அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி, நம்ம மூலியமா அவங்க வந்து இதை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கும் ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி. நெக்ஸ்ட்,
இப்போ வந்து வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு பயணம் தான். அத நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு சொன்னேன். அத வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு இத வந்து நம்ம விதிச்சுக்க கூடாது. அது ஒரு பயணத்த வந்து நம்ம இயல்பா கடந்து போகணும். இதை நோக்கி வேகமா ஓடிட்டு நான் இந்த மந்த்துக்குள்ள இத பண்ணியாகணும். இவ்ளோ மாசத்துக்குள்ள இந்த வெயிட்ட பண்ணியாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. அந்த பயணத்த வந்து ரொம்ப இயல்பா கடந்து போலாம். அந்த பயணத்துல நம்ம எத்தனையோ மனிதர்கள வந்து சந்திக்கிறோம். அவங்களுக்குலேருந்து நம்ம என்ன பாடங்கள் கத்துக்கிறோம்? நம்மகிட்ட இருந்து அவங்க என்ன பாடங்கள் கத்துக்கிறாங்க? இதெல்லாம் கலந்து தான் வாழ்க்கை. நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரணமா தான் இருக்கும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு. பில்டிங் ரிலேஷன்ஷிப் இது வந்து நம்ம யாரையாவது ஒருத்தங்கள வந்து சார்ந்து தான் இருப்போம் எப்போதுமே. யா மனிதன் அப்படிங்கிறவங்க சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அ ஒருத்தங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து இனியொருத்தங்க ஏதாவது ஒண்ண வந்து நம்ம விதைச்சுட்டே தான் இருப்போம். அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒண்ண பெற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மத்தவங்களோட உணர்வுகள நம்ம மதிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும்னா, இதுவும் வந்து ஆரோக்கியமாக்கான ஒரு சைன். இப்ப நம்ம நெறைய ரூல்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் அப்படிங்கிறது அத நம்மளா பில்ட் பண்ணிக்கிறது தான். இதுல நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சிறப்பா அமையணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேர்மறையான எண்ணத்த விதிக்கணும். நம்ம எது நடந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போதே, அந்த எண்ணமே உங்களை வந்து செயல்பட வைக்கும். இதுக்கு வந்து ஒரு 7 ரூல்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. என்னன்னா, நம்ம யாரையும் வெறுக்கக்கூடாது. இப்ப வெறுக்கிறது அப்படிங்கிறத விட, நம்ம அன்பை விதைச்சுட்டு போயிரலாம். ஸோ அன்பு குடுத்தாலே, இந்த எல்லாமே வந்து வந்துரும். அதுக்கப்புறம் கவலை. கவலை வந்து மிகப்பெரிய கொடிய நோய் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கவலைப்படும்போது நம்மளோட ஹார்மோன் லெவல் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அதாவது இம்யூன் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு சுரக்காது. அதுக்கு பதிலா அது சப்ரஸ் தான் பண்ணும். இந்த மாதிரி கவலை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கவே கூடாத விஷயம். எதுக்காகவும் கவலைப்பட்டு வாழ்க்கையில ஒண்ணும் ஆக போறதே இல்ல. எது நடக்குமோ அது நன்றாகவே நடந்து கொண்டுதான் இருக்கு பிரபஞ்சத்துல. சோ நம்ம எதையும் மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்புறம் லைஃப் சிம்பிள். நம்ம வாழறதே வந்து எளிமையா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 10,000 வாங்குறவனும் குடும்பம் நடத்துவான். 1,00,000 வாங்கணும் குடும்பம் நடத்துவாங்க. சோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் அந்த சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் எ லிட்டில். நம்ம எதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏமாற்றம் தான் அடைவோம். ஸோ அந்த ஏமாற்றத்தினால நம்மளுக்கு வருத்தம் ஏற்படும். வருத்தம் ஆல்சோ நம்மளுக்கு வந்து நோயற்ற வாழ்வை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் கிவ் எ லாட். இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த எதிர்பார்க்கிறத நம்ம செய்யக்கூடிய ஆளா நம்ம இருந்தாலே எல்லாமே மாத்திரலாம் நம்மனால. ஏன்னா நம்ம கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பி ஸ்மைல். நம்ம புன்னகையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸ்மைல் மேக்ஸ் மெனி திங் அண்ட் எனி திங். நம்ம நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட வெளியில போயிட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதுக்கப்புறமா அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்கும். அவங்க கிட்ட இருந்துதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரிங்கே கிடைக்கும்னு சொல்லலாம். 2 பேர் பயணத்துல பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஆகும்போதே அந்த பக்கத்துல இருக்கிற அந்த நெய்பர் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்னால மட்டும்தான் வரும். ஒரு சின்ன புன்னகை அது வந்து பெரிய வலிமையை வந்து சேர்க்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நம்ம இறை சிந்தனையோட இருக்கணும். இந்த கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். நெக்ஸ்ட். இதுதான் நான் சொன்னது. இந்த பாசிட்டிவ் திங்கிங் நம்ம எப்போதுமே நேர்மறையோட இருக்கணும். நெக்ஸ்ட். ஸோ அதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றலை வச்சு நம்மளுடைய லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு காலையிலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ள இந்த டைமுக்குள்ள நான் இதை பண்ணி ஆகணும். இதுல வந்து நான் இதை எழுதி ஆகணும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளோட மூளைக்கு வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். சும்மா இருக்கிறதே சுகம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம அமைதியா இருக்கணும். அதுக்காக தான் இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தியானம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்ய சொல்றாங்க. தியானம் பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு 10 நிமிஷம் ஃபீலே உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும். அதற்கப்புறம் இன்னும் அதிகமா நீங்க சிந்திப்பீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு நீங்க எழுதுறதை விட ஒரு 10 நிமிடத்திலேயே அதற்கான விடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சும்மா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கணும். இப்போ
நம்மளோட சிச்சுவேஷன் சொன்னோம் இல்லைங்களா? நம்ம பயணத்துக்கு போகும்போது அந்த ஃப்ரெண்ட் எப்படி காப்பாத்துனாங்களோ, அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளும் தான் வந்து அவங்களோட மகிழ்ச்சிய ஏற்படுத்துது. ஸோ அந்த சூழ்நிலையை மாற்றும் சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட். நம்ம இதுல வந்து இது வந்து என்னன்னா, உறவுகள வந்து நம்ம வந்து பிணைப்போட இணைச்சு வச்சுட்டே இருக்கணும் எப்போதுமே. ஒரு புது உறவு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த உறவ வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும். இத அவ்வளவுதான் மேம் இதுல. இதுக்கு பேசிக் அப்படின்னா நான் அப்படியே சொன்னதே தான். எந்த உறவுகிட்ட இருந்தும் எதிர்பாராத அன்பு இருக்கோ, அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு வைப் கிரியேட் ஆகும். அடுத்தது பர்சனல் டெவலப்மெண்ட். இப்ப நீங்க உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்னேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசா கத்துக்கணும். உங்களுக்குன்னு ஒரு நெறிமுறைகளை வந்து நீங்க கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. நம்ம இப்படிதான் இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். இந்த டைம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் வந்து கோல் செட்டிங்கா மாறும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கும் பாத்தீங்களா? ஒரு 40 நாள் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அதோட சேஞ்ச் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த குரோத். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டிசிப்ளின். நம்ம வந்து என்ன பண்றோமோ அதை பார்த்து நம்ம குழந்தைங்களும் வந்து கத்துக்குவாங்க. நம்ம பெருசா வந்து அவங்களுக்கு தனியா டீச் பண்ணணும் அப்படிங்கறதுல நம்மளே வாழ்ந்து காட்டினாலே அதுவே ரோல் மாடல் தான். ஓகே மேம். இது வந்து பர்சனல் கோல்ஸ். இது அதே மாதிரி தான். நம்ம இது படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். லேர்ன் அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். புதுசா ஏதாவது டெய்லியுமே. ஒன்று வாழ்க்கை பாடமா இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஃபீல்டில் இருக்கிறதுலயே இனியும் பெஸ்டா என்ன வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா குட் ஃப்ரெண்ட்ஸ் விட பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய டீச் பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்படிங்கிறதே டீச் பண்ணுவாங்க. ஃபைனான்சஸ், அது நம்ம பணம் அப்படிங்கிறது நம்ம இதுல ஃபைனான்சஸ் அப்படின்னு வரும்போது இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம என்னதான் நம்ம பார்த்து பார்த்து சேர்த்து சேர்த்து செலவு பண்ணிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்பை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் கரெக்டா இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா நம்மளோட கட்டண பணத்தை விட அதிகமா போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு கிரெடிட் தான். அதுக்கப்புறம் ஹாபியில வந்து உங்களுக்கு என்ன ஹாபி பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து பண்ணலாம். பிசிக்கல் எக்ஸசைஸ், டிராவல். நீங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது வந்து ஒரு குடும்பத்தோட ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். அதனால உங்களுக்கு ஒரு மன மாற்றம் ஏற்படும். ஃபேமிலிக்காக நீங்க நேரம் ஒதுக்கணும். நம்ம இப்பவும் சொல்லிட்டே இருக்கோம். எல்லாரும் வந்து மொபைல் வச்சு படம் பார்த்துட்டே இருக்கோம். ஒட்டுக்கா சாப்பிடும்போது கூட ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது இல்லை. ஸோ அதனால ஃபேமிலிக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கு. சாப்பிட்ட சாப்பாடுலயே என்ன ஒரு உணர்வோடு சாப்பிட்றோமா, என்ன ஃபுட்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படியே பேசிட்டு வந்துடுறோம். கேரியர், இதுதான் வந்து நம்ம எல்லாத்தையும் பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கேரியருக்காக நம்ம இப்ப வந்து வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையிலேயே மூழ்கி இருக்க கூடாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட க்ளோஸ் பண்ணிடணும். அதுதான். ஆனா இதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னாலே நம்ம இந்த எல்லாத்தையுமே இந்த 8யுமே மெயினா ஃபாலோ பண்ணனா கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நம்மளுக்குள்ள. நெக்ஸ்ட். இந்த ஸ்லைடு தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அப்பா வந்து ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல இருக்கிற அந்த ஜோக்ஸோ அல்லது காமெடியோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து குழந்தைங்க வந்து காட்டுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரியே தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. அதுல இருக்க ஆக்கப்பூர்வமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேடுதல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்ம வந்து ஏதாவது படிக்கிறதுக்கு தேவையா தேடுவோம். ஒரு நிமிஷம் மேடம். இந்த மாதிரி வந்து நம்ம நல்ல விஷயங்களுக்காக வந்து இந்த கருவிகளை வந்து உபயோகப்படுத்தினா அது வெல் அண்ட் குட். அதே சமயம் அதுக்கு வந்து நம்ம டைம் லிமிட்ஸ் வந்து செட் பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது நம்ம கிட்டதான் இருக்கு. நெக்ஸ்ட். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்சூரன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஏஜ், அட் த சேம் டைம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணி நமக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணி நம்மனால எவ்வளோ போட முடியும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி போடுங்க. நிறைய இன்சூரன்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பாலிசி வந்து 1000 rupees பெர் இயர்க்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பெர் இயர் கட்டினீங்கன்னா போதும். அதில் வந்து 20 lakhs கவரேஜ் இருக்கு.
அது அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இத நீங்க வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமா இருக்கிறவங்கள கேட்டுக்கோங்க. பிரணவ் குடு, அமைதியா குடு பிரணவ், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காம குடு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மேடம் நெக்ஸ்ட் போங்க. ஃபுட்டு வந்து சமச்சீரான உணவா எடுத்துக்கணும். இப்ப எல்லாருமே சொல்றாங்க இந்த ஒயிட் பேஸ்டு ஃபுட்ஸு, ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். மைதா, சால்ட், சுகர் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, மில்க் கூட சொல்றாங்க. ஆனா நம்ம அத பட்டர் மில்க்கா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபுட் ஸ்டைல். ஜஸ்ட் சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வெஜ்ஜீஸ், ஃபைபர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறத எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு, அதற்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் புரோட்டீன் டயட்ஸ்ல நட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு அந்த இது இருக்கும். நம்மளோட பிரமிட் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டு வந்து அதிகமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். கார்ப்ஸ் மட்டும் கம்மியா எடுத்துக்கணும். மெயினா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் ஸ்டைல் வந்து கரெக்ட்டா இருந்தாலே எந்த ஒரு டிசீஸும் வராது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி குழந்தைகள வெளியில கூட்டிட்டு போய் ஒரு சந்தோஷமா இருக்கிற நம்ம சாப்பிடுற ஃபுட்டு வந்து எங்கேருந்து வருது? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். ஒரு வெஜிடபிள் வந்து எங்கிருந்து வருது? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம ஃபுட்ட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதற்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள வந்து யாரு உழைக்கிறாங்க? அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொல்லணும். அப்ப விவசாயிகள் அப்படிங்கிறவங்க யாரு? அப்படிங்கிறவங்க இந்த நாட்டுக்கே ஒரு மூல ஆதாரமா இருக்கிறவங்க. சோறு இல்லைன்னா நம்மலாம் இங்க இருக்கவே முடியாது. அவங்கள வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்ப இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 டிசீஸ் தான் நம்ம மெயின் காம்ப்ளிகேஷனை கொண்டு வருது. நிறைய பக்கம் பார்க்குறோம் சைலண்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்றதுலயே நிறைய இருக்கு. அதுல மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நிறைய நிறைய டிசீஸ் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அப்புறம் இந்த லங்ஸ் டிசீஸ், கேன்சர். மேஜரா வந்து இதுதான். இதுக்கு எல்லாமே நம்ம அந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டபோக்கோ யூசேஜ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒபேசிட்டி வந்து மெயின் ரீசனா இருக்கு. அப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதற்கு ஃபுட் ஹேபிட்ஸ் தான் மெயினான ஒரு காரணம். இதெல்லாம் நம்ம இந்த காரணங்கள்லாம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த டிசீஸ் எல்லாம் வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணனாலே நம்மளுக்கு போதும். நம்ம கொஞ்சமா வந்து மது எடுத்துக்கலாம் அப்படின்னாலே, கொஞ்சமா எடுத்துட்டாலும் அது விஷம்தான். அதுக்கப்புறம் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து நான் பார்த்துக்கிறேங்க. வரேன். 2 மினிட்ஸ். இப்ப வந்து வெத்தலை பாக்கு போடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது கூட வந்து புகையிலை எல்லாம் சேர்த்து போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு கேன்சர். ஒண்ணும் இல்ல. நம்ம அந்த காலத்துல தாத்தா, பாட்டிங்க என்ன உணவு சாப்பிட்டாங்களோ, அதைய சாப்பிட்டு வந்தாலே இன்னைக்கு 100 வயசுக்கு மேல வாழலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த அமெரிக்கா மத்த நாட்டுல இருக்கிறவங்கலாம் 130 வயசுக்கு மேலலாம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்றாங்க. நெக்ஸ்ட். மேம் நெக்ஸ்ட் போடுங்க. இதுதான் நம்ம பார்த்த அந்த 4ம். இதுக்கு மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து மெயினா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சருக்கு வந்து நம்ம என்ன அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடியில வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா, இந்த காஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தேவையில்லாம ஏதாவது ஒரு இடத்துல மச்சம், அந்த மாதிரி தழும்பு அந்த மாதிரி வருது. இல்ல ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்புறம் சாதாரணமா இருக்கிற ஒரு கொழுப்பு கட்டி, அது வந்து நம்ம கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க அசால்ட்டா விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மெயினா இப்ப லேடீஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இது 2ம் தான் இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப் ஸ்டைலும் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுக்கு இப்போ வந்து இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு. வேக்சின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஹெச்சிஜி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி பீரியட் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம்? இதுக்கு வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஃபீமேல் சைல்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியா, ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு பேபிய வந்து குடுக்க முடியும். ஸோ அந்த குழந்தை வந்து படிக்கும்போதிலிருந்து அந்த டீனேஜ் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்களோட
அதாவது ரத்த அளவு கரெக்டா இருக்கா? அந்த பெண் வந்து உடல் அளவிலும், மனதளவிலும் வந்து தயாராக இருக்கிறாளா? அந்த மாரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு டேப்லெட்ஸ், அயர்ன் டேப்லெட்ஸ் அந்த மாரி இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ரத்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அது மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. சுகர், பிளட் பிரஷர் இதெல்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவது செக் பண்ணிக்கலாம். நீங்க அந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கிறோமா அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாரி வேரி ஆகும். அத நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 11க்கு கீழ இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஃபுட் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணணுமா? அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இது அதுக்கப்புறம் நீங்க ஒரு 21 இயர்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களோட யூட்ரஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிக்கு தயாரா இருக்கா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு பேசிக்கா வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த பெண்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற கிட்டு வந்து நம்ம குடுக்கணும். அந்த கிட்டு குடுக்கும்போது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அனீமியாவும் பிரிவென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மூளை வளர்ச்சி குறைபாடான குழந்தைகள் வந்து இப்போ நெறைய பேர் பிறக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு சத்து தான். இத கரெக்ட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சத்துமே வந்து முக்கியம். அதற்கான உணவு முறைகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக், வாஸ்ட் டாபிக். நம்ம ஒரு பிரெக்னன்சிக்கு போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எங்க ஃபீல்டுலயே பார்த்தோம்னா, ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆயிருக்கும். அவ பிரெக்னன்சியா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுறதுக்குள்ள அந்த மதர் வந்து டெத் ஆயிருவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கே அந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டு, அங்கருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தா, இந்த மதர வந்து ரொம்ப ஈஸியா காப்பாத்திருக்கலாமே! அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் அத பத்தின ஒரு நாலேட்ஜ் இல்லாம இல்லாம இருக்கறனால, அவங்க அத பத்தி ஒரு இப்படி ஆகுமா? அப்படிங்கிற கூட தோணாது அவங்களுக்கு. ஒரு சாதாரண தலைவலி தான். அந்த தலைவலி தான் அவங்களுக்கு பிரஷரா மாறும். அந்த மாதிரி ஒரு சின்ன வீக்கமா இருக்கும் கால்ல. இது கால் வீக்கம் தானே, கொஞ்ச நேரம் வச்சோம்னா சரியாயிடும். ஒரு தலைவலி, காய்ச்சல் தானே, ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இட்ஸ் லீட் டூ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அப்படி வந்து வருவாங்க. வந்த ஒரு 10 நிமிஷத்துலயே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அத பத்தின ஒரு படிப்பினைகள வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும். ஒரு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்ப கவர்மெண்ட் வந்து நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதே அத நீங்க சொன்னா தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வைக்கணும். இது எல்லாமே ஓகேங்களா. இன்னும் 5 மினிட்ஸ்ல பார்த்துக்கிறேன். அண்ணா பார்த்துட்டு வரேன் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்க ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போவீங்க. ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, அது யார் கையில இருக்கு? அதுவே நோயற்ற வாழ்வு இருக்குமா அங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ரூல்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்றோமா அங்க? வண்டிய நீங்க கரெக்ட்டா சர்வீஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா? நம்ம உடம்ப நம்ம கரெக்ட்டா வைக்கணும்னா, அதே மாரி நம்ம ஓட்டுற வாகனத்தையும் கரெக்ட்டா வச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் வந்து மிகப்பெரிய டேமேஜ கொண்டு போகும். ஒரு ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத, அந்த ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு, அவன் அனுபவிச்சுட்டு சொல்லுவான் பார்த்தீங்களா? அப்ப தெரியும். ஆனாலும் இன்னைக்கும் நம்ம அத வந்து கடைபிடிக்கிறோமா? சீட் பெல்ட் போடுறதாகட்டும், ஹெல்மெட் போடுறதாகட்டும், ஒரு வண்டிய சர்வீஸ் பண்றதாகட்டும், இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட விஷயம். நெக்ஸ்ட். மேம் நெக்ஸ்ட். ஓகே மேம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்னுமே சொன்னதே தான். நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அது ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். மேம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஓகே மேம். ஆமாம். இப்போ ஓகே, ஓகே. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுல என்னலாம் நம்ம வந்து ஒரு நட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, ஃபுட்டு வந்து நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவா இருக்கணும். அது வந்து சமச்சீரான அளவுல இருக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சால்ட்டும், சுகரும் கம்மியா இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஆல்சோ கம்மியா இருக்கணும். ஒரு 4 எஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்மைல வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த எஸ்ல வர்றது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா ஃபாஸ்ட்டா கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுருவோம். அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராசஸிங் மெத்தடு, அதில என்ன கெமிக்கல்ஸ் கலந்திருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அ அதுக்கப்புறம் இப்போ
ஒரு எக்ஸர்சைஸ் அப்படின்னு எடுக்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்ல அப்படின்னா, அட்லீஸ்ட் வீக்குக்குள்ளயாவது ஒரு 150 மினிட்ஸ் நம்ம டைம் ஒரு கால்குலேட் பண்ணி, இன்னைக்கு இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோமா, அதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் அதெல்லாம் வந்திருக்கு. நம்மளுக்கு நெறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. இல்லைனாலும் பரவால்ல. நம்ம அப்படியெல்லாம் போகணுன்ட்டு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வாக்கிங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் நான் சொன்ன மாரி ரெகுலர் ஹெல்த் செக்கப். அதுக்கப்புறம் வேக்சினேஷன். நம்ம பிறந்ததிலிருந்தே வேக்சினேஷன் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ, அத வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கப்புறம் நம்மளோட உறவு முறைகள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்ம சுற்றுப்புறத்தோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும். இதெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருந்தாலே நமக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் வரும். இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ல வேண்டியது தண்ணி. நம்ம தண்ணிய வந்து காய்ச்சி குடிக்கிறோமா? தண்ணிய வச்சு நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு குடிச்சாலே நம்மளுக்குள்ள இருக்கிற டிசீஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெயினா வாட்டர் பார்ன் டிசீசஸ் நெறைய வரனால தண்ணிய வந்து காய்ச்சி சுத்தமா வச்சு தான் குடிக்கணும். அதிலேயே வந்து நம்ம இப்போ மேஜிக் வாட்டர் எல்லாம் இருக்கு. ஒரு நாள் நீங்க வந்து ஏலக்காய் போட்டு அந்த தண்ணீல குடிக்கலாம். ஒரு நாள் சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வாட்டர் வந்து நீங்க இது பண்ணி குடிக்கும்போது, உங்களுக்கு டைஜெஷன் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். நெறைய டிசீஸ் வந்து அதனால கியூர் ஆகுது. அதற்கப்புறம் மஸ்கிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்கிட்டோனால நெறைய டிசீஸ் வருது. அதற்கப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நெறைய வியாதிகள் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி சீசனபிள் டயட் அண்ட் சீசனபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து குழந்தைகளுக்கு குடுக்கறது ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். ஒன்லி வந்து பிரஸ்ட் மில்க் மட்டும் குடுங்க. வேற எதுவும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இப்ப நம்மளுக்கு தெரியாது. அந்த பேஸ்ல வந்து 6 மந்த்ஸ் நம்ம குடுக்கும்போது தான் அந்த குழந்தையோட ஆரோக்கியம் வந்து இருக்கும். அடிக்கடி ஒரு 1 இயர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் குழந்தைகள வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவு ஊட்டச்சத்து இருக்காது. அந்த மதர் வந்து கரெக்ட்டா ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதற்கப்புறம் நம்ம வந்து எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து எப்போதுமே நம்மளோட கரங்கள் எப்போதும் சுத்தமா இருந்தா தான், நம்மகிட்ட இருந்து மத்தவங்களுக்கும் டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஃபுட்டு வந்து நம்ம சரியா சமைச்சு சாப்பிடணும். அதுல அந்த கலோரிக்கு அதாவது இப்போ ஒரு கீரை அப்படின்னா நம்ம மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் வந்து நம்ம எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த பயிர் வகைகள்லாம் நீங்க முளைக்கட்டி வச்சு பச்சையா கூட சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனாலே நம்மளோட ஹெல்த் ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம, இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உடனே நீங்க வந்து டாக்டர் கிட்ட கன்சல்டன்ஸ் போயிரணும். நீங்க வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அந்த பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத ஃபாலோ பண்ணீன்னு நெறைய பேருக்கு வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்க உடனே கியூர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டாக்டர வந்து அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். இதற்கிடையில வந்துட்டு நெறைய தெரப்பீஸ் வந்திருக்கு. ஹீலிங் தெரப்பி, அந்த மாரி நம்ம மைண்ட் தெரப்பி இதெல்லாம் நெறைய வந்திருக்கு. அது நம்ம ஃபாலோ பண்ணனாலுமே கூட, இன்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம டாக்டர அப்ரோச் பண்ணணும். அப்புறம் இப்ப எமர்ஜென்சியா ஒரு ஹார்ட் அட்டாக்கே வருது அப்படின்னா, எமர்ஜென்சி கிட் அப்படிங்கிறது ஒருத்தருமே வீட்ல வாங்கி வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு 3 டேப்லெட் சொல்றாங்க. ஆஸ்பிரின், சார்பிட்ரேட் அண்ட் குளோபிடாக்ரால் இந்த 3ம் வந்து சொல்றாங்க. இது வந்து ஒருத்தருமே வச்சிருக்கணும் வீட்ல அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நோய் இல்லாம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இத கடைப்பிடிக்கணும். ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் ஃபாலோ பண்றேன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் அத இம்ப்ரூவ் பண்ணனாலே நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அத நான் சொல்லிட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாய்ப்பு கொடுத்த நன்றி மேடம் அவர்களுக்கு. மேடம் வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு ப்ரோக்ராம வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். ரெடி பண்ணிட்டீங்களாப்பா? போடுதா? உங்களுக்கு ஒரு வேலை அதுல
இப்போ போட்டிருக்கணுமா? தண்ணி போட்டிருக்கீங்களா? பார்த்தீங்க. இப்ப தண்ணி போட்டு சொல்யூஷன் போட்டு போட்டுறலாம் துணிய. நம்ம துணி போட்டு யூஷுவலா சொல்யூஷன் அந்த மாரி இதெல்லாம் போடுவோம் முதல்ல. இப்ப சுத்திட்டு இருக்கா? ட்ரை போட்டிருக்கீங்களா? ம். அலசி இது பண்ணி வெளிய விடுது அப்படித்தானே? சென்சார் வந்து என்ன ப்ராப்ளம்? ம். உள்ளுக்குள்ள. பாத்து என்னன்னு பார்த்தா, என்கிட்ட இல்ல அவர்கிட்ட தான் இருக்கு கேக்குறேன். ஆமாங்க மேம். ஐசோசார்பிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மேம். ஐசோசார்பிட்ரேட் ட்ரைநைட்ரேட். ஆமா மேம். ஆமா மேம். ம். முடிஞ்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி நான் ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிறேன். இல்ல வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா ஊத்தி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விடணும். ம். சரி நீங்க அங்க இருக்கான்னு பாருங்க. சரி அங்க வேணா பாத்துட்டு